அடுத்ததாக பேசுறதுக்காக ஜம்மு காஷ்மீரிலிருந்து நேரடியாக ஏர்போர்ட்டில் இறங்கி இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் விழாநாயகன் புதுப்புயல் தீசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இருக்கடா இந்த மேடை வந்து நான் ஸ்பெஷலாக எதுக்கு சொல்லணும்னா, ஃபுல்லாக நன்றி தான், தப்பாக எடுத்துக்காதீங்க, அதிகமாகலாம் போகாது. முதல்ல வந்து என் தாய் தந்தையருக்கு நன்றி, என் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும், அப்புறம் என்னோடய ஃபேமிலிக்கு நன்றி சொல்லணும், மொத்தமாக என் குடும்பம், நண்பர்களுக்கும், அப்புறம் என் தங்க தளபதி கார்த்திக் சார் இருக்கார். கார்த்திக் சாரில் ஒரு அண்ணன், அது வேறு விஷயம், அவருக்கு நன்றி. இந்த படத்தில் 4 பாட்டு பண்ணியிருக்கோம். அந்த 4மே வந்து 4 ரொம்ப எனக்கு, அதாவது படம் வந்து எனக்கு கிடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதை ஏற்படுத்தி கொடுத்தது கார்த்தியன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் குபேந்திரனை வந்து நான் என்ன கேட்டனோ அதை தாண்டி என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு. எனக்கு சிங்கர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து இந்த சிங்கர்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே யாரை பாட வைக்கணும், என்ன பண்ணணுன்ற விஷயம் வரையும் அவர் அவ்வளோ அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிரிக் ஒவ்வொன்றும் வாங்குறது வந்து ரொம்ப அவர்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு இது மாதிரி வேணும், அது மாதிரி வேணும். ஏன்னா எனக்கு பெரிய இடத்துல கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இவர்கிட்ட சொல்லி தான் நான் கேட்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு சாங்ஸ் வந்து எழுதும்போது கார்த்திக் நேதா பிரதர் அவரோட 2வது பாட்டு இது ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப என்னோட சவுண்டு நீங்கள் பிடிச்சி எழுதுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா நான் மனசில் ஒரு சவுண்டு நினைப்பேன், நான் அந்த சவுண்டு நீங்கள் வந்து அப்படியே எனக்கு கொடுத்துருவீங்க, அதை எடுத்தோடனே நான் ஓகேன்றுவேன். ஸோ அது ரொம்ப நன்றி. அப்புறம் விவேக் சாருக்கு நன்றி, லிரிக் ரைட்டரு. அப்புறம் கபிலன் சாருக்கு நன்றி. அப்புறம் வந்து என்னோட சிங்கர்ஸ், அப்புறம் யாரும் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோட சிங்கர்ஸ், என்னோட டீம்ஸ் இருக்காங்க, என்னோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ், திரு கிட்டாரிஸ்ட் ரிச்சர்ட் பிரதர், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். அப்புறம் ஜாஃபர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சார். இந்த இடத்த ஏற்படுத்தி கொடுத்து எங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்துருக்கீங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட முதல் படமான கிடா வந்து ஆக்சுவலி பெரிய அளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் ப்ரெஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எழுதின எழுத்துக்களில் வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே மாறிடுச்சு. எங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ மியூசிக்கல் ஆகட்டும், அதை பற்றி எழுதும் பொழுது அது அப்படியே படத்தோட இதுவே மாறிடுச்சு. நிறைய விஷயம் வந்துருச்சு. நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய காலே வந்தது, நிறைய பேசினா, அப்புறம் லைனாக நிறைய கதைகள் கேட்க ஆரம்பித்தோம். அதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது, அதனால் நன்றிங்க. இதையும் கொண்டு போய் சேர்த்துடணும். ஸோ அடுத்ததாக வந்து இங்கே யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிக்கும். எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் என்னோட டீம்ஸ் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. வந்தவங்களுக்கு ஹலிதா மேம், லெனின் சார், ஸோ என்னோட டீம்ஸ் எல்லாமே, ஹீரோயின்ஸ் கயல் மேம், அப்புறம் துசி, அப்புறம் நண்பன் கதிர், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். சிவன் மேம், கொரியோகிராஃப் மேம், அண்ணன் எல்லாம் வந்திருக்கீங்க, நன்றி. இதோட போதுன்னு நினைக்கிறேன், டைம் ஆகிடுச்சு, நான் கழிச்சுக்கிறேன். தேங்க்ஸ், நன்றி.